Taste the Daily. கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கோணம் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்து நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. குற்றவாளியை சுதந்திரமாக சுற்றவிட்டு பாதிக்கப்பட்ட தன்னையே போலீசார் குற்றவாளியாக்க பார்ப்பதாக அரக்கோணம் திமுக நிர்வாகி தெய்வச் செயலால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி குற்றச்சாட்டு. ஆரம்பத்தில் இருந்த தன்னம்பிக்கை தற்போது தன்னிடம் இல்லை என்றும் தற்கொலை செய்து கொள்கின்ற மனநிலையில் இருப்பதாகவும் மாணவி கண்ணீர் மல்க வேதனை. போட்டோ எடுக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா? இதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது. என் வாழ்க்கை கூட போனால் போதும் போட்டோன்னு தான் நான் வீடியோவுக்கு வந்தது. மீடியாவுக்கு இந்த தெய்வ செயல் என்னமோ நல்லவன் மாதிரி விட்டு வச்சிருக்காங்க. டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்து 3 நாட்களாகியும் வழக்கு பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்ட 20 பெண்கள் யார் என்பதை தன்னிடம் கேட்டு போலீசார் மிரட்டுவதாக திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி புகார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பும் நீதியும் வழங்க யாருமே இல்லையா என்றும் கண்ணீர் விட்டு கதறிய மாணவி. 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வெளியே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையா? திமுக ஐடி விங்கைச் சேர்ந்த ராகுல் என்பவரின் சமூக வலைதளத்தில் தனது முகத்தை நேரடியாக காட்டுவதாக திமுக நிர்வாகியால் பாலியல் கொடுமைக்கு ஆளான கல்லூரி மாணவி மனவேதனை. திமுக நிர்வாகியான தெய்வ செயலுக்கு எதிரான ஆதாரங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த ஆதாரங்கள் எப்படி பொது வெளியில் கிடைக்கின்றன என்று பாதிக்கப்பட்ட பெண் கேள்வி. எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை, தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க. ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க. டிஎம்கே ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க. வேலூரில் தனது பேத்திகளுடன் விளையாடிய பக்கத்து வீட்டு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் அருகே மனைவியின் முதல் கணவருக்கு பிறந்த மகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் சிக்கினார். தப்பான அப்பாக்கள் கையில் தமிழகம் தள்ளாடி வருவதாக மக்கள் விமர்சனம். வேலூரில் பேத்திகளுடன் விளையாடிய பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நாள்தோறும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என பெற்றோர்கள் கேள்வி. தூத்துக்குடியில் கல்லூரி மாணவியான தனது மகளை கடத்திச் சென்று திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது தாய் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திராணி இல்லாத இந்த ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் ஆவேசம். சென்னை எர்ணாவூர் பகுதியில் மது போதையில் அரிவாளால் வெட்டி இளைஞர் படுகொலை.
திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதால் அச்சமின்றி குற்ற செயல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசியில் மது போதையில் கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்த 8 சிறுவர்களில் 5 சிறுவர்கள் பிடிபட்டனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மதுபால் இளைஞர்கள் மட்டுமின்றி சிறார்களின் வாழ்க்கையும் சீரழிந்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதியை கொலை செய்து 15 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் சிக்கினர். ரோந்து பணிகளை கோட்டை விட்டு 2 அப்பாவி உயிர்களை பழிவாங்கிய திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை குற்றவாளிகளை மட்டும் பிடித்துவிட்டோம் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக மக்கள் ஆதங்கம். இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே மிதமான மழை. வடசென்னை பகுதிக்குட்பட்ட மணலி, மாத்தூர், கொடுங்கையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறு மழைக்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தூக்கத்தை இழந்து தவித்த மக்கள். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளத்தில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் வெங்கட்டி அம்மாள், அம்மா பிள்ளை பேரன் வீரமணி ஆகியோர் பலியான சோகம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தடை செய்யப்பட்ட 162 கிலோ குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த தாய் மகன் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் தடை செய்யப்பட்டுள்ள போதை வஸ்துக்களின் புகலிடமாக மாறியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர்கள் 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகமெங்கும் மளிகைப் பொருட்களைப் போல போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து 6 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா எங்கிருந்து வந்தது, அதனை கடத்தி வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் எடை கொண்ட கஞ்சா பறிமுதல். போதைப்பொருள் விற்பனையை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரம் செய்வதால் மட்டும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க முடியும் என்பதே என்று மக்கள் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் இளைஞர்களின் வாழ்க்கை சிறைப்பதற்காக ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினந்தோறும் நிரூபணம். காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தமல்லியில் 5 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் இளைஞர்களை குறிவைத்து விற்கப்பட்ட 80 கிலோ கஞ்சா மூட்டைகள் சிக்கின. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சராக்க இளைஞர்கள் துடிப்புடன் செயல்பட்டு கிளைக்கழகம் அமைத்து பாடுபட வேண்டும்.
புதிய வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் வலியுறுத்தல். பொய் வாக்குறுதியை வழங்கி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செந்நீர்குப்பத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவேடல் கிராமத்தில் தனியாருக்கு ஆதரவாக நீர்வரத்து கால்வாயை மூடி திமுக சேர்மன் சுமார் 7 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு சாலை அமைத்து வருவதாக குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஆட்டுப்புத்தூர் தனகோபி மாவட்ட ஆட்சியரிடம் புகார். அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்தவரை வற்புறுத்தி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி பணம் பறித்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் அரசு மருத்துவருக்கு அபராதம். 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது மாநில மனித உரிமைகள் ஆணையம். தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை அளிக்க செல்லும் அரசு மருத்துவர்களை கண்காணிக்க மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. மருத்துவ விதிகளை மீறி செயல்படும் மருத்துவர்கள் மீது புகார் அளிக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் புகார் பெட்டி வைக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. விடியா ஸ்டாலின் ஆட்சி முடியும் தருவாயில் அரசு ஊழியர்கள் விபத்தில் இறந்தால் 1 கோடி காப்பீடு என அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் மீது ஸ்டாலினுக்கு இதுவரை இல்லாத அக்கறை தற்போது விளம்பரத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ள 1 கோடி காப்பீடு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என கேள்வி. மத்திய அரசு அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டத்திருத்த மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. தனியார் முதலீடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவித்து ஆற்றல் உற்பத்தியை அதிகரிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் சாய ஆலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 2 உயிரிழப்பு, 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஆட்சியில் தொழிலாளர்களின் உயிரை துச்சமென மதிப்பதால் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் சம்பவத்தில் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகள் ஜூலை 4 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தேர்வுகள் காலை 10 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை நடைபெறும் என தகவல். தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவில் அதிக விளைச்சல் மற்றும் வரத்து காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை குறைந்துள்ளது. மொத்த சந்தையில் 1500 டன் தக்காளி தினசரி வரத்து உள்ள நிலையில் வெண்டைக்காய், முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளும் குறைந்த விலையில் விற்பனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. ஸ்டாலின் அரசு வேளாண் துறை வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் பெய்த மழையால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்திற்கு செலவழிக்கும் பணத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் அளவுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்காதே என விவசாயிகள் குமுறல். விழுப்புரம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 20 நாட்களுக்கு மேலாகியும் நெல்லை கொள்முதல் செய்யாததால் 2000 நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து சேதம். விவசாயிகள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத விடியா ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை தரமணியில் ஒரு தார் சாலை உள்வாங்கி ஒரு காரே உள்ளே கவிழ்ந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மேலும் ஒரு அவலம்.
திறப்பு விழா காண்பதற்காக முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கிய நிலையில் திமுக ஆட்சியின் லஞ்சத்திற்கு மேலும் ஒரு சாட்சி வெளியானது. எல்லையில் போர் பதற்றத்தை தொடர்ந்து வட இந்தியாவில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கு இராணுவ ரகசியங்களை அனுப்பியது தொடர்புடைய 12 பேர் கைது. பஞ்சாபில் 6 பேர், ஹரியானாவில் 4 பேர், உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் உட்பட யூடியூபர்கள் அதிரடி கைது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் புதிய கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் மே மாதம் 30 புதிய பாதிப்புகள் பதிவாகியிருப்பதாக தகவல். மக்கள் நெருக்கம் நிறைந்த சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைவு என கூறப்படுவதால் உண்மை நிலையை மறைக்கும் செயல் என ஸ்டாலின் மாடல் ஆட்சி மீது மக்கள் குற்றச்சாட்டு. நடப்பு IPL தொடரின் 61வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி இலக்கான 206 ரன்களை 4 விக்கெட்டுகளை இழந்து 18.2 ஓவர்களில் கடந்து ஹைதராபாத் அசத்தல். இன்று நடைபெறும் IPL தொடரின் 62வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் 2 அணிகளும் பல பரீட்சை. IPL கிரிக்கெட் போட்டி பாணியில் நடைபெறவுள்ள இந்திய ஷூட்டிங் லீக் போட்டிகள் வரும் நவம்பர் 24 முதல் டிசம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. 8 அணிகள் பங்கு பெறும் இந்த போட்டிக்கான லோகோ வரும் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல். நடிகர் விஜய் சேதுபதி நடித்துள்ள 51வது படமான ஏஸ் திரைப்படத்தின் 2ஆம் பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாக இருப்பதாக படக்குழு அறிவிப்பு. திரைப்படம் வருகிற 23ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் சில தினங்களுக்கு முன்னதாக திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு பப்புவா மாகாணம் ஏர்பாக் மலைப்பகுதி அருகே செயல்பட்டு வந்த சட்டவிரோத தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 19 பேர் உயிரிழந்த பரிதாபம். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்பு.